சென்னை திருமங்கலத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னை முழுவதுமாக பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மருத்துவர், வழக்கறிஞர் உள்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில சென்னை திருமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் தான் பாலமுருகன். இவர் அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவருக்கு திருமணமாகி தஸ்வந்த்குமார் மற்றும் லிங்கேஷ்குமார் ஆகிய 2 மகன்கள் இருக்கின்றனர். பாலமுருகனின் மனைவி சுமதி உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று 12ஆம் தேதி அன்று இரவு இவர்கள் 4 பேரும் திடீரென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தனர். இந்த சம்பவத்தை அறிந்து அக்கம்பக்கத்தினர் இன்று காலை திருமங்கலம் போலீசாருக்கு தகவல் பெற்ற அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 4 நபர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 நபர்களும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் என்பது பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பாலமுருகன் குடும்பத்திற்கு ரூபாய் 5 கோடி கடன் இருப்பதாகவும் இதனால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் உண்மையான காரணம் என்ன என்பது போலீசார் விசாரணைக்கு அப்புறமே தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து பாலமுருகன் மற்றும் அவரது மனைவி சுமதி உள்ளிட்ட 2 பேருமே 5 கோடிக்கும் மேல் கடன் தொகை இருப்பதாக அந்த மன உளைச்சலின் காரணமாகவே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்றும் போலீசார் விசாரணையில் முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது என்றே சொல்லலாம்.